இந்த நெருப்பு மூலகத்தை எப்படி பலப்படுத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு அசைவு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சன்லைட்டில், சூரிய வெளிச்சத்தில் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உடல் அசைவு இருக்கணும். அதாவது எளிமையான உடற்பயிற்சிகள், ஆசன பயிற்சிகள் இதெல்லாம் வந்து செய்யணும். இல்லைனாலையும் எங்கேயாவது க்ளோஸ்டு கேபினில் ஒர்க் பண்ணும்போது போய்ட்டு அப்பப்போ வந்து ஏதாவது கையை காலை மடக்கியாவது நம்ம செய்யணும். இல்லைனா அந்த நெருப்பு மூலகம் செயல்படாது. சில்னஸ் வந்துடும், கால்லாம் குளிர்ச்சி ஆகிடும். அதுக்கப்புறம் உடம்புல நெருப்பு மூலகம் பாதிக்கப்பட்டாவே எல்லா நோய்களுமே வந்துடும். இதய சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். ஸோ அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது எங்கேயாவது இயற்கை வாழிடங்களுக்கு நம்ம மலையேற்றம் பண்ணலாம். அதனால தான் மலை மேலே கோயில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த நெருப்பு போதும் நம்ம இயங்கணும். அதே மாதிரி நம்ம இயற்கையோட இந்த சன்லைட்டில் நம்ம இருக்கணும். ஈவினிங்கில் சன்லைட் படுற மாதிரி விட்டமின் டி கிடைக்கும். நம்ம சிறிது நேரம் அமர்ந்திருக்கலாம். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த நெருப்பு மூலகம் பலப்படும். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு 4 ஆசனங்களை, கூட்டு ஆசனங்களை கற்றுக்க போகிறோம். முதலாவது ஆசனம் கருடாசனம். கருடாசனங்கிறது கண் பிரச்சனைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். கருட பார்வைன்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவெல்லாம் ஷூட் பண்ணி முக்கியமான விஷயங்களை அந்த மேலேருந்து ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கருட பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கண் வந்து கூர்மையடையும் இந்த கருடாசனம் செய்கிறதுனால. கண் பிரச்சனைகள், ஷார்ட் சைட்டு, லாங் சைட், கிட்ட பார்வை, தூரப்பார்வை பிரச்சனைகள்லாம் நீங்கும். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வலது காலை இப்படி பின்னிக்கிறேன். வலது காலை இடது காலுக்குள்ளே பின்னிக்கிறேன். ஓகே, இல்லைனா அப்படி வச்சுக்கலாம். இப்படி கிராஸில் கூட வச்சுக்கலாம். முடியலன்னா இப்படி கிராஸில் வச்சுக்கோங்க, கிருஷ்ணர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எந்த கால் ஃப்ரண்ட்டில் இருக்கோ அந்த கை வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வாங்க. 2 உள்ளங்கையும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு இப்படி வணக்கம் செலுத்தணும். முகத்துக்கு நேராக வச்சுக்கணும். 2 கண்களுக்கு இடையில் வச்சுக்கணும். கருடாசனம். இது ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் வரையில் இந்த நிலையில் இருக்கலாம். மெதுவாக விலகிக்கலாம். இதையே வந்து காலை மாற்றி செய்கிறோம். இப்போ இந்த காலை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இடது கை வந்து ஃப்ரண்ட்டில் வரும். விளைக்கலாம். இது கருடாசனம். அடுத்த ஆசனம் பிறையாசனம். பிறைன்னா அரை நிலா மாதிரி நம்ம வளையிறது. பாருங்க, இந்த மாதிரி வி ஷேப்பில் காலை வச்சுக்கலாம். மார்புக்கு நேராக வச்சுக்கங்க. நேராக பாருங்கள். கைகளை பாருங்கள், இப்படி பிரித்து இப்படி முன்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே காது ஓரமாக இப்படியே வளையணும். பின்பக்கமாக வளையணும். மூச்சு இழுத்துக்கிட்டே இது நார்மல் ப்ரீத்திங்க்கு வந்துடணும். அடுத்த ஆசனம் பாத அஸ்தாசனம். அதாவது தலைப்பகுதியை வந்து முட்டி பகுதியில் கொண்டு போய் வளைச்சி வைக்கிறது. இந்த ஆசனம் செய்யும்போது வந்து இப்போ நம்ம பிறையாசனம் செய்யும்போது சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும். நுரையீரல், லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். இந்த பாத அஸ்தாசனம் செய்யும்போது தொப்பை குறையும். வயிற்று பகுதியில் உள்ள அதிகப்படியான சதைகள் வந்து கரையும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிறையாசனம் செஞ்சுட்டு அப்படியே இதை கண்டினியூ பண்ணி பாதாஸ்தாசனமாக மாற்றலாம். இவங்க பிறையாசனத்துக்கு நிற்கிற மாதிரி மூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே ரிவர்ஸில் போயிட்டு பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இதுதான் வந்து பாத அஸ்தாசனம். அடுத்த ஆசனம் தாடாசனம். தாடாசனம் அப்படிங்கிறது பனை மரம் போல நிற்பது. இந்த ஆசனம் செய்யும்போது நல்லா உயரமாக வளரலாம். ஸோ இந்த ஆசனத்தை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்படி கைகளை கோத்துக்கலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே இப்படி காலை வந்து எக்கி நிற்கணும். ஒரு பனை மரம் மாதிரி மூச்சு விட்டுட்டு பழைய நிலைக்கு வரலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில்
மற்றும் ஒரு சிறப்பான கூட்டு ஆசனங்களை கற்கலாம். நன்றி, வணக்கம்.